அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு மாலை நேரத்தில் நம்மளால் பிறை தரிசனம் பெற முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இது. இயற்கையிலே நிகழக்கூடிய நிகழ்வு என்றாலும் வாழ்க்கையிலே என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நாம் வீழ்ந்து விட்டதாக நினைத்தாலும் சரி, அது அத்தோடு முடிய போவதில்லை. மீண்டும் நீ மலர்ந்து வருவாய், நீ மீண்டும் தழைத்து வருவாய் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் அந்த இயற்கையின் நிகழ்வே இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா கூட இல்லை மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறது அது. இது இயற்கையாக நமக்கு நாமே சொல்லிக்கொள்கின்ற பெரிய ஆறுதலாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியிலே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது இன்றைய தினத்திலே வரக்கூடிய அந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது. மனது செம்மையாக, மனது அமைதியாக, மன குழப்பங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு காண வேண்டிய தரிசனம் அப்படிங்கிறது இந்த பிறை தரிசனம். இது ஒரு 6:30 மணிக்கு மேலே மேற்கு வானத்தில் பிறை தரிசனம் காண முடியும். சாக்ஷாத் அந்த சந்திரமௌலீஸ்வரருடைய அம்சமாக, சந்திரசேகரருடைய அம்சமாக நாம் அந்த மேற்கு வானத்திலே பிறை தரிசனத்தை காண முடியும். இந்த பிறை தரிசனத்தை காணும் பொழுது செல்வம் சேரும் நிறைய சொல்லுவாங்க இல்லையா? உண்மையாலுமே சொல்லப்போனால் அறிவு வளர வேண்டும், அதுதான் அதனுடைய தாற்பயம். அதாவது நம்ம ஒரு விளக்கு ஏந்தி, பச்சரிசி தட்டில் விளக்கு ஏந்தி அவருக்கு தீபாராதனை காட்டணும். கையில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு இந்த 5 ரூபாய் நாணயமானது வளரணும், அதாவது நிறைய செல்வமாக சேரணும்னு வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மையாகவே சொல்லப்போனால் பிறை சந்திரனிடம், இறைவனிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது, இதற்கு பிறகு இந்த நிலவு அப்படியே படிப்படியாக ஒளி பெற்று முழு நிலவாக ஆவது போல மங்கிய நிலையிலே இருக்கின்ற அறிவு தெளிவு பெற்று இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற தாற்பயத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கணும் இன்றைய நேரத்தில் செய்யக்கூடிய அந்த வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் நம்ம நிலவுக்கு சில பேர் தீபாராதனையெல்லாம் காமிப்பாங்க. பிறை நிலவுக்கு பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய வழிபாடு வேறு. இன்றைய தினத்தில் பச்சரிசி தட்டில் விளக்கு ஏற்றி அந்த விளக்கு பார்த்திங்கன்னா அடியில் ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சுக்குவாங்க, கையில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு வழிபடுவாங்க. அது வழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதே வழிபாட்டில் நீங்கள் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், அறிவு தெளிவு பெற வேண்டும். அந்த அறிவே நமக்கு எல்லாமுமாகவும் இருக்கிறது அப்படிங்கும் போது, இறை அம்சமாகவும் இருக்கிறது அப்படிங்கும் போது அதனில் ஒரு தெளிவு வேண்டும் என்பதை இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.